சூப்பராக இருக்கிறீங்க நம்புகிறேன். நானுமே ரொம்ப சூப்பராக இருக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவில் ஜஸ்ட் சில விஷயம் எனக்கு வந்து ஓகேன்னு ஃபீல் ஆனது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இந்த டூரிஸ்ட் பிளேஸ் நீங்கள் போகாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸாக போகிறதுக்கு ரொம்ப ஆப்டான பிளேஸ் தான். ஸோ தனியாலாம் போக வேண்டாம், சேர்ந்து போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். யூசுவலாக வந்து நாங்கள் வந்து கீழே கிட்ட தான் போய் கொஞ்சம் விளையாடுற மாதிரி, அந்த மண்லலாம் விளையாடுற மாதிரி இருக்கும். பட் இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஓகே. அந்த ரைட் சைடு வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கும் அந்த ஏரியா. அதில் போய் இருந்துட்டு, அதில் கொஞ்சம் இருக்கிறதுக்குமே கொஞ்சம் கல்லெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதில் இருந்துட்டு கொஞ்சம் சீயையும் பார்த்துட்டு, அந்த சைடு வந்து சன் செட் ஆகிற சைடு, அந்த டைமிங்க்கெலாம் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருந்தது. கொஞ்சம் க்ரீனிஷ் ஏரியாவும் இருந்தது. ஸோ அதில் இருந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். கீழே வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய வச்சுருப்பாங்க. தேவைப்பட்டுச்சுன்னா அது கூட நீங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மேலே போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அது போக அங்கே நிறைய நடக்கிறதுக்கும் ஸ்பேஸ்லாம் நிறைய இருக்குது. பட் இந்த டைம் இது நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இந்த பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியாக போய் விளையாடுங்க. தனியாலாம் போய் விளையாடுறது வந்து அந்தளவுக்கு சேஃப் கிடையாது. அண்ட் அங்கே வந்து போலீஸ் வந்து அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ ஏதாச்சும் ஒன்றுனா நீங்கள் அங்கே போய் கூட பேசிக்கலாம். ஸோ கன்னியாகுமரியில் இருந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை. இதோட எக்ஸாக்டான லொக்கேஷன் நான் சொல்லலை. பட் இது கிட்ட போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. மணக்குடி டு நாகர்கோவில் ரோடு அண்ட் பறக்க ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் போயிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணிடுவாங்க. இந்த வீக் ஆக்சுவலி சில விஷயம் வந்து நியூவாக பண்ணியிருந்தோம். பிஸ்னஸை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருந்தோம். உண்மையாகவே அது நல்லா இருந்தது. ஹாப்பியாக இருந்தது. அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எங்களுக்கு பேக்ரவுண்டில் இதில் நிறைய பேர் சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதில் ஷாலுவோட ஃப்ரெண்ட் அப்படின்லாம் சொல்லலாம். அந்த நேமை மென்ஷன் பண்ணுறேன். ஆக்சுவலி அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. சில ஸ்டெப்ஸுக்கு கொஞ்சம் அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த வீக் நமக்கு நியூ ப்ராடக்ட்ஸ் நிறையவே லான்ச் ஆகிருந்தது. இன்னும் நமக்கு நியூ ப்ராடக்ட்ஸ் அப்டேட்டில் இருக்குது. சீக்கிரம் வந்துடும் நமக்கு. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மளுடைய அக்சஸரிஸ் பேஜில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டே தான் இருப்பேன். ஸோ இன்றைக்கி கூட ப்ராடக்ட் நம்பர் 2 நான் லான்ச் பண்ணியிருக்கிறேன். தெரியாதவங்க போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஹியா அக்சஸரிஸ்ன்னு இருக்கும். ஸோ எல்லாமே உங்களுக்கு நல்ல குவாலிட்டியில் நல்ல ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸ் இந்த டைம் நம்ம லான்ச் பண்ணுறோம். இது வந்து பேட்ச் 3. அண்ட் இந்த ஸ்டார் ஃப்ரூட்டை ரொம்ப நாளாக நம்ம பறிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தோம். பட் இப்போ தான் கொஞ்சம் கரெக்டான ஸ்டேஜ்க்கு வந்திருக்கு. இந்த ஸ்டார் ஃப்ரூட்டில் ஆக்சுவலி ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த லீஃப் அண்ட் ஃப்ரூட் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிமிலராகவே இருக்கும். ஸோ அது மேலெலாம் கிடக்கும்போது குட்டியெல்லாம் அந்த காய் இருந்ததுன்னா நம்ம கண்டுபிடிக்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். மற்றபடி இது வந்து உப்பு அண்டு மிளகாப்பொடி வச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். மற்றபடி வந்து கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும். நார்மலாலாம் சாப்பிட முடியாது. புளிப்பாக இருக்கும். அண்ட் இது வந்து சர்ச்சுக்கு போன விலாக் தான். ஆக்சுவலி சர்ச்சுக்கு போகிறத ஒரு நாள் வந்து விலாகாக எடுத்து போடுறேன். ஒரு ஷார்ட்ஸில் போடுறேன். ஏன்னா சண்டே மார்னிங் ரொம்ப ஹரிபரியாக போயிட்டுருப்போம். அதனால் என்னால் கரெக்டாக அந்த வீடியோலாம் எடுக்க முடியாது. ஸோ அதனால தான். அதுக்கப்புறமா நம்ம நர்சரியிலேருந்து வாங்கின செடி வந்து கொஞ்சம் நல்லாவே வருது. ஒரு 1 மந்த் கழிச்சு இது திரும்பியும் பூக்குதா அப்படின்னு பார்க்கலாம். மற்றபடி இது வரைக்கும் வாங்கிட்டு வந்தது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா கொஞ்சம் லேசியாக இருந்ததுனால ஓகே, கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுற வேலைலாம் இருந்தது, எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நான் ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி ஏதாவது ஒரு நாள் லேசியாவோ இல்லை கொஞ்சம் டயர்டாவோ ஓகே எதுவுமே பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். யூசுவலாகவே 1 மந்தில் ஒரு 5-6 டேஸ் நமக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு வீக்கில் ஒரு நாள் 2 நாள்லாம் கொஞ்சம் லேசியாக இருந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். பட் அந்த மாதிரிலாம் நம்ம இருக்கும்போது யூசுவலாக இது வந்து ஒர்க்கிங் பீப்புள்ஸ்க்கு வந்து ஜாப் போகிறனால எப்படினாலும் நம்ம அந்த ஜாபை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். பட் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுறவங்க, வீட்டிலே இருந்தே கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து ஃபுல்லுமே ப்ரொடக்டிவாக இருக்க முடியுமான்னு கேட்டால் அவ்வளோத்துக்குலாம் இருக்க முடியாது. ஏன்னா நம்மளை யாருமே புஷ் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் நம்மளுடைய வேலையை புஷ் பண்ணணும். ஐ மீன் நமக்கு வந்து ஒரு மேனேஜர் மாதிரி யாரும் வரமாட்டாங்க. நம்மளுடைய கண்டென்ட் எல்லாமே நம்மளாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம். அந்த மாதிரிலாம் கொஞ்சம் எடுப்போம். பட் கொஞ்சம் எங்கேஜ்டாக வச்சுக்க, ஐ மீன் லேசியான டேஸ் கொஞ்சம் எங்கேஜ்டாக வச்சுக்க என்ன பண்ணலான்னா, ஏதாவது ஒரு கபோர்ட் க்ளீன் பண்ணலாம். ஒரு சின்ன ஏரியா நீங்கள் க்ளீன் பண்ணலாம். டக்குன்னு க்ளீன் பண்ண மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் ஒர்க்காக இருந்தாலுமே அதை பண்ண ஆரம்பிக்கும்போது
ஏதோ நம்ம பண்ணோம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். அப்படி தொடர்ந்து நம்மளுடைய வேலைய பண்ண ஆரம்பிச்சுருவோம். இந்த லேசினஸ் வந்து அப்படியே கம்ப்ளீட்டா ஆ ஆ அப்படி காம் டவுன் ஆயிரும். நம்ம வந்து கொஞ்சம் அப்புறம் ப்ரொடக்டிவா இருக்க ஆரம்பிப்போம். இது நான் ஃபாலோ பண்ற டிப். அண்ட் எப்பவுமே நான் வந்து ஆக்டிவா இருப்பேன்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. நானுமே நல்ல லேசியான பொண்ணு தான். பட் ஓகே, கொஞ்சம் என்னையுமே நான் ஆக்டிவா வச்சுக்க நினைப்பேன். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரீயா இருக்கிறது வந்து பேபிஸ்லாம் தூங்குற டைம் தான் நம்மளால நம்மளுடைய ஒர்க்ஸை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ண முடியும். அவங்க வந்து எழும்பி இருக்கும்போது நம்மளால அந்த அளவுக்கு பண்ண முடியாது. ஏன்னா ஃபுல்லுமே நம்மள கூடவே இருப்பாங்க. ஸோ, அதனால இந்த ஒரு டிப்புமே நான் இப்போ கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். என்னைக்காச்சும் லேசியா இருந்தேன்னா, ஒண்ணு வாஷிங் மிஷின் போடுறது, இல்ல அந்த துணியெல்லாம் எடுத்து காய போடுறது, அந்த மாரி ஏதாவது ஒர்க் பண்றது. அதுக்கப்புறமா இப்போ ஒரு 2, 3 டேஸா தான் இது ஃபாலோ பண்றோம். ஈவினிங் வந்து சில டைம் ஒர்க் அவுட் பண்ண முடியல, வெளியலாம் போக முடியல அப்படின்னா, இப்போ ரன்னிங்லாம் ரொம்ப போறது இல்ல. வீட்ல இருந்தே ஏதாவது சின்ன சின்ன ஒர்க் அவுட்ஸ் தான் அண்ட் ஃபுட்ல கண்ட்ரோல். அதுலேயும் சில டைம் வந்து ஏதாவது சாப்பிட்றது தான். ஸோ, அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ, இந்த மாரி தான் சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு. இப்போ வந்து நாங்க என்ன பண்ணுவோம்னா, ஷட்டில் கொஞ்சம் விளையாடுறோம். ஸோ, இது வந்து கொஞ்சம் எங்கேஜ்டா வச்சுக்குது. ஸோ, இத விளையாடிட்டு நம்ம வரும்போது நம்மளே ஃப்ரெஷ் அப் பண்ணிப்போம். அண்ட் நம்மள கொஞ்சம் ஒரு ஈவினிங்க்கு அப்புறம் கொஞ்சம் எங்கேஜ்டா வச்சுக்க ரொம்ப யூஸா இருக்குது. அண்ட் நம்ம ஒர்க் அவுட் வந்து நான் இன்னும் கரெக்ட்டா அத செய்ய ஆரம்பிக்கல. எனக்கு நல்ல கோல்டு. ஸோ, அது வந்து எனக்கு க்யூர் ஆகல. ஸோ, அதனால தான் நான் பண்ணல. பட் நான் அந்த ஃபர்ஸ்ட்டு 1 மந்த் நான் ஒரு 15 டேஸ் பண்ணும்போது எனக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரிஞ்சுது. ஸோ, அந்த மந்த்து தான் எனக்கு ஒரு 2 கேஜி கம்மியாச்சு. ஸோ, இந்த மந்த்துமே நான் பண்ணிருவேன். இந்த ஆகஸ்ட்ல இன்னும் ஒரு 5 டேஸ் தான் இருக்குது. பட் அண்ட் ஐ வில் ட்ரை டு டூ இட். அண்ட் அதை உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி 65லேருந்து நம்ம 3 கேஜிஸ் 65லேருந்து 3 கேஜிஸ் நம்ம வந்து கம்மியாக இருக்கோம். ஸோ, அதையுமே நான் 3 கேஜிஸ் கம்மியாக இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது. இன்னும் ஒரு சின்ன கோல் வச்சுருக்கேன். ஸோ, அதை வந்து கண்டிப்பாக சீக்கிரமாக நான் வந்து ஃபாலோ பண்ணி எடுத்துருவேன் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ, இது நம்மளுடைய ப்ராடக்ட் சியான்னு ஒரு கஸ்டமருக்கு பேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ, அவ்வளோதான் இந்த வீடியோ.